Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி பிரெட்டுக்குள்ளேயும் சாண்ட்விச் பண்ணலாம். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 1/2 கிலோ, அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில உப்பு போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணிருக்கு, தக்காளி 2 பொடியா கட் பண்ணிருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, புதினா தேவைக்கேற்ப, மல்லி இலை தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2, கடல்பாசி 1 சிறிய துண்டு, கிராம்பு 1, ஏலக்காய் 1, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 2 பொடியா கட் பண்ணியிருக்கு. இதுதான் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இந்த மசாலா எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ வானல் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி எல்லாம் அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு, அது இதில் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பொடியை கட் பண்ண தக்காளி. தக்காளி நல்லா மசிட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து தூளெல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அடுத்து மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நான் ஏன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ணதும் கலர் மாறிடும், அதனால தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு பாதி அளவு வேகணும், அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். நம்ம ஏன் உருளைக்கிழங்கு இது மாதிரி கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம்னா, காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட்டாகும். அதுவும் சில கிழங்கு வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால லைட்டாக தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். அடுத்து புதினாவும் போட்டுடலாம். அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த காலிஃப்ளவர் மேலே இந்த மசாலா எல்லாம் ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த காலிஃப்ளவர் வெந்து குழஞ்சிடக்கூடாது. இது அப்படியே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். காலிஃப்ளவர்லாம் வெந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்மளோட மசாலா அது ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து பெப்பர் பவுடர், அடுத்து பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை இப்போ பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றுறேன். இப்போ நம்மளோட சுட சுட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்தி பிரெட்டுக்குள்ள வச்சு சாப்பிடலாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குற டைமு சப்பாத்திக்குள்ள இந்த மசாலா வச்சு சுருட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.